உள்ள மட்டும் நானே என் உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்பேன் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். அப்படி ஒரு அற்புதமான நட்போட கடலும் ஒரு நண்டும் இருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த நண்டு என்ன செய்யும் தெரியுங்களா? எல்லா இடமும் ஓடி போகும். மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, யார் என்ன பேசுகிறாங்க, எல்லா கதைகளும் கேட்டுட்டு வந்து கடல் அலைக்கிட்ட வந்து கடல்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லும். இந்த கடலும் ஆர்வமாக கேட்கும், குடு குடுன்னு ஓடி வந்து கேட்கும். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ஐயோ நல்லா இருக்கு. அப்படி ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நல்ல நட்போட அன்போடு இருந்தது. இந்த நண்டு இருக்கு இல்லைங்களா, நண்டு அது நடந்து போகும்போது இந்த கடல் மணலில் தன்னுடைய கால் தடயங்களை பதிய வைக்கும். அப்படி பதிய வைக்கும்போது ஒரு அழகாக நட்சத்திரமாக இருக்கும். அதில் அந்த நண்டுக்கு ரொம்ப பெருமை, நம்ம அழகாக நட்சத்திரம் மாதிரி கால் வச்சு நடக்கிறோம். ஆனால் இந்த நண்டு நடந்து போன பிறகு இந்த கடல் அலை வந்து அந்த நண்டுடைய கால் தடங்களை அழிச்சிடும். இது இந்த நண்டுக்கு ரொம்ப மன வருத்தம். சி, என்ன ஒரு ஃப்ரெண்டு இது, நான் ரசித்து நடந்து விற்கிற அந்த நட்சத்திரமாக இருக்கிற இடத்த ஏன் இப்படி கேவலமாக அழிக்குது அப்படின்னு கோச்சிக்கிட்டே நடந்து போகுது. சரி பார்ப்போம், கேட்கலன்னா நண்பங்கிட்ட கேட்டால் அவன் ஏதாவது தப்பாக எடுத்துட்டேன்னா என்ன ஆகும், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. உடனே இன்னொரு நண்டு நடந்து போகுது. நடந்து போகும்போது அந்த பாதத்தை இந்த கடல் அலை அழிக்குதான்னு பார்க்குது. அழிக்கல. சரி, நெக்ஸ்ட் டே நம்ம பார்ப்போம். அடுத்த நாளும் நடக்குது. அதே போல் கடல்லேருந்து அந்த நண்டுடைய தளத்தை அழிச்சிடுது. அடுத்த நண்டு போகும்போது அழிக்கலை. இதுக்கு நம்ம மேலே பொறாமல் போல இருக்குது, இது என்ன நட்பு, இது நல்ல நண்பனே கிடையாது அப்படின்னு கோச்சிக்கிட்டு போகுது. கோச்சிக்கிட்டு போனால் இன்னிலேருந்து இந்த கடல்கிட்ட பேசக்கூடாது. கூடா நட்பு கேடா போகும் என்ன அப்படின்றவன் நினச்சிக்குது. கடலை திட்டுது. இதில் வேற நண்பனே, எனது என் நண்பனே, நீண்ட நாள் உறவுது, இன்று போல் என்றுமே தொடருது வேறு நம்ம பாடிட்டு டான்ஸ் ஆடணும். உள்ள மட்டும் நானே உசுர கொடுத்தானே என் நண்பன் கொடுத்தா வாங்கிக்கணும்னு சொல்லி இப்படிலாம் பாடினமே. சிச்சி தலையில் அடிச்சுட்டு போயிடுது. அங்கே போனால் ஒரு கழுகு வருது. இந்த நண்டோ கொழு 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 கொழுன்னு இருக்கும் என்ன, ஆனால் கூட்டத்தோடு இருக்கும். இந்த நண்டை எப்படியும் சாகடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி பேசுரு. நீ அழகாக இருக்க, நீ நடந்தால் நட்சத்திரம் மாதிரி இருக்கும் கால், இந்த மண்ணில் அந்த நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கே நான் ரசிக்கிறேன்னு இந்த புகழில் அந்த நண்டு மயங்கிடுது, ரொம்ப மயங்கிடுது. வா நம்ம வந்து ஜாலியாக போகலாம், தனியாக வான்னு தனியாக கூப்பிடுது. இந்த கடல் அலைக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது நம்மக்கிட்ட பேசுகிற நம்ம நண்பனை இந்த கழுகுக்கிட்ட பேசிட்டு இருக்கானே, ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிடுவானோ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுது, யோசிக்குது. இந்த நைஸாக அந்த நண்டு அப்படி கரையில் கொஞ்சம் ஓரம் கொண்டு கொழு கொழு டமால் வாயில் கவி இந்த கழுகு பருக்குது பாருங்க. இந்த கடலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே வேகமாக சீற்றமாக மேலே எழும்பிய கழுகு மேலே போடுது. போட்ட உடனே டொமால்னு இறங்கி வாயை திறந்து அப்படி டொமான் கீழே நண்டு விழுந்தது. இந்த கடல் அலை என்ன செய்யுது, கடகடன்னு நண்டை தூக்கி ஓரம் கரையில் விட்டுடுது. ஐயோ, என் நண்பன் என்னை காப்பாற்றிட்டானே, இந்த நண்பனையாக நம்ம தப்பாக நினச்சோம். ஒரு அழகான திருக்குறள் உண்டு இல்லையா, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. வள்ளுவர் பெருமான் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பான். சும்மா முகத்தோட முகம் பார்க்கும்போது நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன்னு சொல்கிறது அன்பு இல்லை. அந்த நண்பனுக்காக வாழணும், அவன் என்ன நல்ல விஷயம் விருப்பப்படுறானோ அதை செய்யணும், அதான் அன்பு அப்படின்னு அது உணர்ந்தது. ஆனால் நம்ம நண்பன் ஏன் அப்படி செஞ்சான், சந்தேகப்பட்டது. மீண்டும் ஒரு சந்தேகம். அந்த கடல்கிட்ட போயிட்டு, என் உயிரை காப்பாற்றின என் நண்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஆனாலும் அந்த சின்ன சந்தேகத்துக்கு அதுக்கு ஒன்றும் தெளிவு வரலை. திருப்பி அதே மாதிரி நடக்குது. இந்த கடல் வந்து அந்த கால் தடத்தை அழிச்சிடுது. திருப்பி அந்த நண்டை பார்க்குது. அந்த நண்டு போகுது, இன்னொரு நண்டு எப்பவும் போகலிங்களா போகிறது, அந்த நண்டை பார்க்குறது. அந்த நண்டுடைய கால் தடத்தை அதை அழிக்கலை. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நரி வருது. அந்த கால் தடத்தை எங்கே போதோ அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நண்டுடைய பொந்து இருக்கும் இல்லைங்களா, அது கரெக்டாக அங்கே நிற்குது. நல்லா நோண்டி அந்த நண்டை நடுங்கு சாப்பிட்டு போயினே இருக்குது.
அப்பதான் இந்த நண்டுக்கு புரிஞ்சுது, சி என் நண்பன் என்னை காப்பாத்துறதுக்கு தானே இப்படி செஞ்சிருக்கான், எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான புத்தியை கடவுள் எனக்கு கொடுத்துட்டானே. ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு, நேராக குடு குடு குடுன்னு கடல் கிட்ட ஓடி போய் அழுது, நண்பா அவனை நான் தப்பாக நினச்சிட்டேன், அப்போ என் உயிரை காப்பாற்றினேன், இப்பயும் இதுக்கு முன்னாடி என் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் என் கால் தடுத்து அழிச்சேன்னு எனக்கு தெரியலையே நண்பா, என்னை மன்னிச்சிட்டு இருந்தது. ரெண்டும் பழைய மாதிரி அன்பாக பழகுது.